உரைகளும் பேச்சுக்களும் கேட்டு சலிப்படைந்த நாம் எம் செவிகளை கசீதா மூலம் இதமாக்க வருகிறார் சகோதரி எஃப் நூரா. Next, our ears that have grown tired of listening only to speaks and talks. Sister F. Noora comes forward to present a song. அனைவருக்கும் இனிய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புன்னகையில் பூத்திடும் அன்பு நண்பர்களே, கோமன் நபியின் வாழ்வை அறிய வந்த சொந்தங்களே, எம்மோடு இணைந்து மறையை கற்க வந்த நெஞ்சங்களே, வருக வருக என்றழைக்கும் நாமும் நண்பர்களே. உறவை பிரிந்தோம், குர்ஆன் அடைந்தோம், இகம் கண்டிராத அகமே குளிர்ந்தோம். அல்லாஹ் அல்லாஹ் உனை அழைக்கிறோம், நெஞ்சில் குர்ஆன் சுமக்க நினைக்கிறோம். புன்னகையில் பூத்திடும் அன்பு நண்பர்களே, கோமன் நபியின் வாழ்வை அறிய வந்த சொந்தங்களே, எம்மோடு இணைந்து மறையை கற்க வந்த நெஞ்சங்களே, வருக வருக என்றழைக்கும் நாமும் நண்பர்களே. பெற்றோரை போன்று எம்மை அரவணைக்கும் நெஞ்சம், உற்றார்கள் போன்று எம்மை மகிழ வைக்கும் தோட்டம், ஆசான்கள் எங்கள் அறிவின் தந்தைகளாக திகழ்ந்தார், நண்பர்கள் எங்கள் மகிழ்வின் உற்றார்களாக திகழ்வார். டிவி மீடியாத்தின் கல்வி தந்திடும் தாய்மை போல திகழும், சொந்தங்களின் குண்டு சோகங்கள் கலைந்து சன்மார்க்க கல்வியை பயில்வோம். மறையில் நெறி இது, நபியின் வழி இது, கவலை நமக்கெது, மறுமை வழி இது. புன்னகையில் பூத்திடும் அன்பு நண்பர்களே, கோமன் நபியின் வாழ்வை அறிய வந்த சொந்தங்களே, எம்மோடு இணைந்து மறையை கற்க வந்த நெஞ்சங்களே, வருக வருக என்றழைக்கும் நாமும் நண்பர்களே. கல்வியின் சோலை வனமே உமை அழைக்கும் அழகே, வருக 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 சுவன மீது அமர்க, நன்மைகள் செய்திட சுவனம் சென்றிட அருமை நண்பர்கள் வாரீர். கல்வி மலையினில் தேனும் அறிந்திட காரங்கள் கோத்திட வாரீர். பெற்றோர்கள் உற்றோர்களே, அறிவின் ஆசான்களே, கல்வியின் சோலைக்குள்ளே வருக வருகவே. புன்னகையில் பூத்திடும் அன்பு நண்பர்களே, கோமன் நபியின் வாழ்வை அறிய வந்த சொந்தங்களே, எம்மோடு இணைந்து மறையை கற்க வந்த நெஞ்சங்களே, வருக வருக என்றழைக்கும் நாமும் நண்பர்களே. அழைப்பை ஏற்று வந்த உஸ்தாத் ஃபாரிஸ் வருக, உத்தமமான தர்மம் சேர்த்திடும் உண்மை சுவனம், பசுமையான எண்ணம் மின்னிடும் உங்கள் வதனம், உவனம் பூத்திட உழைக்கும் அதிபர் உஸ்தாத் அப்துல்லாஹ் வருக, உள்ளங்கள் கேட்டிட சேவைகள் சாய்ந்திடும் நிற்கூறும் அறிவுரையில், வருக வருகவே நலங்கள் பெருகவே, கரங்கள் உயர்த்திடும் மலர்கள் கூட்டம் இது, புன்னகையில் பூத்திடும் அன்பு நண்பர்களே, கோமன் நபியின் வாழ்வை அறிய வந்த சொந்தங்களே, எம்மோடு இணைந்து மறையை கற்க வந்த நெஞ்சங்களே, வருக வருக என்றழைக்கும் நாமும் நண்பர்களே. செவிகளை இனிய வைத்து உடலுக்கும் நிகழ்வுக்கும் உற்சாகத்தை வழங்கிச் சென்ற சகோதரி எஃப் நூரா அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். Noora,
refreshed our bodies and to enter system to the event with her sweet voice. Jazakallah khairan. இஸ்லாம் எனும் உன்னத மார்க்கம் 5 தூண்களில் தரையூன்றியது. அதில் முதலானது கலீமா. அதனை உரக்கக் கூற வருகிறார் சகோதரி M.R. ருக்கையா. The noble religion of Islam is built upon 5 pillars. The first and foremost is the Kalima, the declaration of faith. Sister Emma Rukaya comes forward to speak about it. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. I am Rukaya. First kalima tayyiba, la ilaha illallahu Muhammadur Rasulullah. There is no God but Allah, and Muhammad sallallahu alaihi wasallam is a messenger of Allah. Shukran. கலிமாவை வழங்கிச் சென்ற சகோதரி M.R. ருக்கையா அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். Jazakallah khairan to Rukaya. நவீன உலகத்திற்கு ஏற்றாற்போல் மார்க்கத்துடன் மாணவர்களை தயார்படுத்தலை குறிக்கோளாகக் கொண்ட மதரசா மொழிகளிலும் சிறப்புற்றது. அதன் அடிப்படையில் ஆங்கில மொழியில் ஓர் பேச்சை வழங்க வருகிறார் சகோதரி M.F.F. ஃபசீஹா. Our madrasa, which has the primary goal of preparing students for the modern world alongside religious education, is also distinguished in language studies. On that basic, Sister M.F.F. Faziha comes forward to deliver a speech in the English language. Respected elders, honest guests, teachers, and my dear brothers and sisters. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Wa ma arsalnaka illa rahmatan lil alamin. And we have not sent you Muhammad except as a mercy to the world. Surah Al-Anbiya. As our beloved Prophet Muhammad sallallahu alaihi wasallam said, "Irhamu ma fil ardi, irhamukum ma fis sama." Show mercy to those on it, and he who is in the heavens will show mercy to you. All praise is due to Allah, the Almighty. I am deeply honored to welcome you all to this student forum, a gathering built on love, fight, and the collective efforts of my fellow students. At the very outset, I extend a respectful and heartfelt welcome to our beloved principal and founder, Al-Hafiz Al-Abdul Amir Muhammad Abdullah. His life and his dedication are a constant source of inspiration for all of us. I also welcome our respected teachers, our loving parents, and my dear brothers and sisters. Your presence here today makes this forum truly complete. The topic of my speech today is the bleeding feet and the forgiving heart, the sacrifice at time. My dear friends, before I begin, I want to ask you a question. Have you ever felt the pain of being rejected? Have you ever cried when someone you tried to help turned against you? Now imagine our beloved Prophet Muhammad sallallahu alaihi wasallam walking into the valley of time. He didn't go there for wit or power. He went there to save souls. But how did they treat him? They didn't just say no. They lined up children and criminals to pelt him with stones. Every stone that hit his blessed body was a wood for Islam. He was bleeding so much
that his blood clotted inside his saddle, making every step a struggle of immense pain. Can you imagine that scene, my dear friends? Can you feel the weight of those stones? Our Prophet Muhammad sallallahu alaihi wasallam fell to the ground, exhausted and wanted, and he didn't call for a source. When the angel of mountains come and said, "Give me the command, and I will crush those who hurt you." Our master, he the mercy to mankind, wiped his tears and sighed. No, I hope that from their descendants will come those who will worship Allah alone. He chose to bleed so that we could have the light of Iman today. He chose to forgive those who made him cry. My dear brothers and sisters, as students of this generation, we must ask ourselves, are we living up to those sacrifices? Our Prophet Muhammad sallallahu alaihi wasallam didn't just teach us words, he taught us a character that remains unmatched in the history of mankind. Let us promise today in this student forum that we will never let those sacrifices go in vain. Let us be the best in our manners, the best in our studies, and the most merciful in our hearts. Let us represent the true beauty of Prophet Muhammad sallallahu alaihi wasallam in every action we take. I want to thank my fellow students for organizing this forum and our parents for their constant prayers. May Allah grant us the strength to follow the footsteps of our beloved messenger. May he forgive our sins, guard our heart, and unite us all with Prophet Muhammad sallallahu alaihi wasallam in the highest gardens of Jannah. Ameen. Wassalamu alaikum warahmatullahi wabarakatuh. கடினம் என்று ஏதுமில்லை. முயற்சி இருந்தால் களிமண் கூட குடமாகலாம். ஆம், சிறப்பாக ஆங்கில மொழியில் உரையை வழங்கிச் சென்ற சகோதரி MFF ஃபசீஹா அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். Nothing is difficult with effort. Everything is possible. Jazakallah khairan to Faziha. வரலாறு என்பது மனனம் செய்யப்பட வேண்டிய ஒன்றல்ல, மனதில் பதியப்பட வேண்டியது, பேசப்பட வேண்டியது. அந்த வகையில் வரலாற்றில் ஓர் ஏடை கொண்டு வருகிறார் சகோதரர் MS Mahmood. History is not something to be merely celebrated, something to be attached in the mind, lived and spoken to share a piece of history with us. We welcome Brother MS Mahmood. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கருணை. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் அமர்ந்திருந்த போது ஒரு ஏழை மனிதர் ஒரு தட்டில் திராட்சை பழங்களை கொண்டு வந்து நபி அவர்களிடம் கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தட்டில் இருந்த ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டார்கள். வழக்கமாக எதை கொடுத்தாலும் அருகில் இருப்பவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நபி அவர்கள் அன்று மட்டும் ஒவ்வொரு பழமாக தாங்களே சாப்பிட்டு தட்டை காலி செய்தார்கள். அந்த ஏழை மனிதர் மிகவும் மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து சென்றார். இதை கண்ட நபி தோழர்கள், யா ரசூலுல்லாஹ், தாங்கள் ஏன் அன்று மட்டும் யாருக்கும் கொடுக்காமல் நீங்களே சாப்பிட்டீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகையுடன் கூறினார்கள், அந்த மனிதர் கொண்டு வந்த திராட்சை பழங்கள் மிகவும் புளிப்பாக இருந்தன.
நான் ஒரு பழத்தை கொடுத்து அது யாராவது புளிக்கிறது என்று முகம் சுளித்து விட்டால் அந்த ஏழை மனம் புண்பட்டு விடுமே என்பதற்காகத்தான் நானே அனைத்தையும் சாப்பிட்டு முடித்தேன். மற்றவர்களின் மனதை புண்படுத்தாமல் நடப்பதும் அவர்களின் அன்பை மதிப்பதும் ஒரு சிறந்த பண்பு. புகட்டிய வரலாறு மனதில் பதிந்தது, வாழ்விலும் பதிய வரமாகட்டும். வரலாற்றில் ஓர் ஏடை கொண்டு வந்து சென்ற சகோதரர் MS மஹ்மூத் அவர்களிற்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக உத்தம நபியின் வாழ்வை விட உயர்வதற்கு வேறு நடைமுறை இல்லை. அதன் அடிப்படையில் சீரத்துல் ரசூல் வழங்க வருகிறார் சகோதரி SFF ஹபீபா. There is no lifestyle more noble than the life of the great prophet, who was sent as a mercy to the world based on that foundation. I invite Sister SFF Habiba to present a talk on the life of the prophet. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சீரத்துன் நபவியா. கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 குறைஷி கோத்திரத்திலே பிறந்தார்கள். சூரிய வருட கணக்கீட்டின்படி 571 ஆண்டு ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி பிறந்தார்கள். இவரின் தாயார் பெயர் ஆமினா, தந்தை பெயர் அப்துல்லா. இவர்கள் பிறந்த ஆண்டை ஆமுல் ஃபீல் என்று அழைப்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 6 மாதங்களுக்கு முன்னே அவர்களின் தந்தையை இழந்தார்கள். இவர்கள் பாட்டன் பெயர் அப்துல் முத்தலிப். இவர்களுக்கு அந்நாளில் பெரிய மதிப்பும் மரியாதையும் இருந்தது. இவர்களே கஅபாவின் சகல பணியிலும் ஈடுபட்டார்கள். தாய் ஆமினா நாயகி தனது வீட்டிலே தனிமையில் இருந்த நேரமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடைத்தார்கள். பிள்ளை கிடைத்தவுடன் அவர்களின் அடிமையாகிய ஐமன் அவர்களை அழைத்து போய் அப்துல் முத்தலிப்பிடம் உமது மகன் அப்துல்லாஹ்விற்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்திருப்பதாக சொல் என்றார்கள். இதை கேட்டவுடன் பாட்டன் அப்துல் முத்தலிப் அளவில்லாத ஆனந்தம் அடைந்தார். வீட்டுக்கு வந்து தன் பேரனை முத்தமிட்டு தூக்கி கொண்டு கஅபாவிற்கு சென்றார். கஅபாவை வலம் வந்தார். பிறகு துஆ இறைஞ்சினார். பின்னர் அல்லாஹ்விடம், அல்லாஹ்வே, எனது இப்பிள்ளைக்கு பெயர் வைக்க வேண்டும் என்றார். உடனே வானில் இருந்து ஓர் அசரீரி வருகிறது, அவருக்கு முஹம்மத் புகழப்பட்டவர் என்று பெயர் வைப்பீராக. உடனே அவர்களுக்கு அப்பெயர் சூட்டப்பட்டது. அன்றைய வழமையின்படி செவிலித்தாயிடம் பால் கொடுக்க அவரும் அனுப்பப்பட்டார். அங்கு வந்த பெண்கள் எல்லாரும் வசதி படைத்தவர்களின் பிள்ளைகளை தூக்கிச் சென்று விட்டார்கள். ஹலீமா நாயகிக்கு தூக்கி செல்ல எந்த குழந்தையும் இல்லை. அவ்வாறு ஹலீமாவிடம் வளர்ந்த இவர்கள் தனது 6ஆம் வயதில் தாயின் பொறுப்பிற்கு வருகிறார்கள். வந்ததும் அவர்களின் தாய்மாமன்மார்களுடைய வீட்டுக்கு தாய் ஆமினாவின் அடிமையாகிய உம்மு ஐமனையும் அழைத்துக் கொண்டு மதீனா சென்றார். சென்று திரும்பும் வழியில் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடைப்பட்ட அபுவா எனப்படும் இடத்தில் தாய் ஆமினா மரணமாகிறார். தனது 6ஆம் வயதில் தாயை இழந்த இவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள் என்று உம்மு ஐமன் அவர்கள் கூறினார்கள். தாய் ஆமினா அவர்கள் மக்காவிலே அடக்கம் செய்யப்பட்டார்கள். பின்னர் உம்மு ஐமன் அவர்கள் நபியின் பாட்டன் அப்துல் முத்தலிப்பிடம் குழந்தையை ஒப்படைக்கிறார்கள். 2 வருட காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாட்டன் அப்துல் முத்தலிப்பிடம் தன் வாழ்க்கையை கழிக்கிறார்கள். 2 வருடத்தில் பாட்டன் இறக்கும் வேளையில் தன் பேரன் முஹம்மதை தன் மகன் அபூ தாலிபிடம் ஒப்படைத்து விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 மாமாக்களும் 6 மாமியார்களும் இருந்தனர்.
மாமிகள் ஷஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாத்திரம் முஸ்லிமாயிருந்தார்கள். பாட்டன் அப்துல் முத்தலிஃபிடம் இவரை ஒப்படைக்க காரணம், அக்கால மக்கள் அவருக்கு எப்படி கண்ணியம் வைத்திருந்தாரோ அதே போல் தன் மகன் அபூ தாலிபுக்கும் கண்ணியம் வைத்து இருந்த காரணத்தினால்தான். இதன் பின் தன் பெரியப்பாவாகிய அபூ தாலிபுடன் தனது 35 வருட கால வாழ்க்கையை கழிக்கின்றார்கள். இப்படி தன் வாழ்க்கையை தொடரும் பொழுது ஒரு நாள் அபூ தாலிப் அவர்கள் தனது வியாபார விடயமாக சிரியா நாட்டுக்கு செல்ல வேண்டியிருந்தது. அங்கு செல்வதற்கு ஓரிரு நாட்கள் செல்லும். ஆகவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவில் விட்டு செல்ல முனைந்தார்கள். இதை அறிந்த அவர்கள் தானும் அவருடன் வருவதாக சொல்லி அழுகின்றார்கள். பின்னர் அபூ தாலிபும் சம்மதம் தெரிவித்து அழைத்து செல்கிறார்கள். சிரியாவுக்கு செல்லும் பாதை நடுவே புஷ்ரா எனும் இடத்தில் தங்கி ஓய்வெடுத்து செல்வது வழமை. அவ்விடத்தே பெரியதொரு மரமும் வீற்றிருக்கும். அதன் அருகே ஒரு கிறிஸ்தவ தேவாலயமும் அமைவு பெற்றிருக்கும். வழமை போலவே அபூ தாலிப் புஷ்ராவிலே ஓய்வெடுக்கிறார். அந்த தேவாலயத்தில் புஹைரா எனும் ஒரு பாதிரியார் இருக்கிறார். இவர் அவ்விடத்துக்கு ஓய்வெடுக்க வருவதை அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது வானத்தில் ஓர் மேகம் ஒரு மனிதனுக்கு நிழல் கொடுத்து வருவதை கண்டார். பின்னர் அவர் கால் வைக்கும் இடத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் அவர்களுக்கு சலாம் சொல்கிறது. பாதையில் உள்ளவை எல்லாம் விலகி விடுகிறது. அவர் ஓர் மரத்தை தொட்டால் அதுவும் சலாம் சொல்கிறது. இது நபியை தவிர வேறு யாருக்கும் கேட்பதில்லை. அது அந்த புஹைராவிற்கு சற்று விளங்குகிறது. ஓய்வெடுக்க அங்கு அபூ தாலிப் அமர்ந்ததும் சிறுவராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடி சென்று அந்த மரத்தடியில் அமர்கிறார்கள். இதற்கு முன் ஓய்வெடுக்கும் யாருக்கும் அம்மரத்தடியில் அமர்வதில்லை. இவை அனைத்தையும் அந்த புஹைரா பார்த்து கொண்டிருந்தார். பாதிரியார் அவ்வாறு நடந்த அனைத்தையும் பார்த்தவுடன் அவருக்கு சந்தேகம் பிறந்தது. ஏனென்றால் பைபிளில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் நபியின் அத்தனை சிறப்பம்சங்களும் கூறப்பட்டிருக்கிறது. பைபிளில் அதில் இவர்தான் இறுதி நபி, இவர் புஷ்ராவின் பாதை வழியே பயணிப்பார், அவ்விடத்தை ஓய்வும் எடுப்பார், அவரை தவிர வேறு யாரும் அந்த மரத்தின் அடியில் ஓய்வெடுக்க மாட்டார், அவ்வாறு மரநிழலில் யார் ஓய்வெடுப்பாரோ அவரே அந்த முஹம்மது எனும் இறுதி நபி ஆவார் என்பதும் நினைவு வந்தது. இதை கண்ட புஹைரா அவர்களுக்கு விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்கின்றார். அந்த விருந்துக்கு எல்லோரையும் வர சொல்லி தூதும் அனுப்பினார். விருந்து சென்றதும் தங்கள் வியாபார பொருட்களை எல்லாம் பார்த்து கொள்ள முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை விட்டு செல்கிறார்கள். புஹைரா இவர்களுடன் ஒருவர் வராமல் இருப்பதை கண்டு கொண்டார். ஏனெனில் குடை பிடித்து வந்த மேகம் மரத்தின் மேலே நிற்கிறது. தேவாலய பக்கம் வரவில்லை. இவர் அபூ தாலிபிடம், யாரோ ஒருவர் உம்முடன் வரவில்லையே, அவரை அழைத்து வரவும் என்று சொல்லி அவரும் சென்று அழைத்து வந்ததும் அனைவரும் ஒன்றாய் அமர்ந்து சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது புஹைரா சிறுவனாகிய முஹம்மதிடம் நெருங்கி கதைக்கிறார். கதைக்கும் பொழுது, சிறுவனே, உம்மிடம் நான் லாத் உஸ்ஸாவின் மீது ஆணையாக ஒரு கேள்வியை கேட்கவா என்று கேட்டதும் அவர்கள் லாத் உஸ்ஸா அந்த பெயரையே என் முன் சொல்ல வேண்டாம், அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்று சொல்லுங்கள் என்றார்கள். இதுவும் பைபிளில் கூறப்பட்டுள்ளது. அவ்வாறே நடந்தது. பின்னர் புஹைரா, உங்கள் சட்டையை கலற்றி உங்கள் முதுகை காட்ட முடியுமா என சம்மதம் எடுத்து பார்த்தார். பைபிளில் சொன்னவாறு முதுகில் ஹாத்தமுன் நுபுவா எனும் இறுதி நபியின் அடையாளம் இருந்தது. இதை கண்ட அபூ தாலிபுக்கு பயம் ஏற்பட்டது. ஏன் ஒரு நாளும் இல்லாமல் இவர் இப்படி நடந்து கொள்கிறார், என் பிள்ளையிடம் என்ன பேசுகிறார் என்று பயந்து அருகே சென்றார்கள். சென்றதும் புஹைரா அபூ தாலிபிடம், நீங்கள் இவரின் யார் என்று கேட்டார். அதற்கு அபூ தாலிப், நான் இவரின் வாப்பா என்று சொன்னார். உடனே புஹைரா, இல்லை, நீங்கள் இவர்களின் பெரியப்பாகத்தான் இருப்பீர் என்றார். பெரியப்பாதான் என்று ஒப்புக்கொண்டார். புஹைரா சொல்கிறார், இவர்தான் இறுதி நபி ஆவார், இவரை சிரியாவுக்கு அழைத்து செல்ல வேண்டாம்,
அவர்களுக்கு தெரிந்தால் இவரை கொலை செய்வார் என்றார். ஆகவே இவரை அழைத்துக் கொண்டு மக்கா செல்லவும் இவரை சிரியாவில் மறைத்துக் கொள்ளவும் இவருக்கு நிறைய ஆபத்து வரும் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். நபியின் 15வது வயதில் குதிரை யுத்தம் செய்ய கற்றுக்கொள்கிறார். எவ்வாறெனில் அபு தாலிபுடன் ஹர்ஃபுல் ஹிஜா எனும் யுத்தத்துக்கு உதவியாக சென்றதனால் இப்போர் குறைஷியருக்கும் கைஷ்கோத்தினருக்கும் இடையே மூண்டது. இதில் இவரது வேலை விஷம் அம்புகளை பொறுக்கி கொடுப்பது இதில் கலந்து கொண்டு யுத்தம் செய்யும் முறையை அறிந்து கொண்டார். சுக்ரன். அமைதியான மார்க்கத்திற்கும் நிம்மதியான வாழ்க்கைக்கும் எமக்காக போராடிய அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறி சென்ற சகோதரி SFF ஹபீபா அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். Jazakallah khairan to Habiba. அடுத்த நிகழ்வாக இறை மறையாம் அல் குர்ஆனை பற்றி கூற வருகிறார் சகோதரி MF ஹயா. To crawl towards us to the beauty of the Tamil language, we welcome Sister Emmet Haya. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் அல் குர்ஆனின் சிறப்புகள். அருள்மறையாம் அல் குர்ஆன் அல்லாஹ்வின் அருட்கொடையாம். உலகில் உள்ள அனைத்திலுமே உயர்ந்தொரு பொக்கிஷமாம். எழுத்து ஒன்றை ஓதிட்டால் 10 நன்மை கிடைத்திடுமே. மறை ஓதும் வீடுகளில் பரக்கத் பெருகிடுமே. மறையதை மனநம்பிட்டால் மகிமையும் உயர்ந்திடுமே. மலக்குகளின் துவாக்கள் நிறைவாய் கிடைத்திடுமே. மறைவேதம் ஓதி வந்தால் மன அமைதி கிடைத்திடுமே. மறுமையில் நின்றமைக்காய் மன்றாடம் வந்திடுமே. நாம் கற்ற மறையதனை நண்பருக்கும் கற்பிப்போம். வல்லோனம் அல்லாஹ்வின் நிறையல்லே வெற்றிடுவோம். நன்றி. மறை வேதத்திலே மன அமைதி இருக்கிறது. இறை மறையாம் அல் குர்ஆனை பற்றி கூறி சென்ற சகோதரி MF ஹயா அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். Jazakallah khairan to Haya. அடுத்த நிகழ்வாக இஸ்லாம் 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டது. முதற்கோணல் முற்றிலும் கோணல் என்பர். அந்த வகையில் முதற்கோணத்திலே தடுத்து முற்றிலும் வழிபடுத்த வருகிறார் சகோதரர் என் நிஹான். Islam is built upon 5 pillars. The first and the most important is the kalima, the declaration of faith. To explain and lead us to the first pillar, I invite Brother Nihan. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் நிஹான். இஸ்லாத்தின் கடமைகள் 5. முதலாவது கலிமா, இரண்டாவது தொழுகை, மூன்றாவது நோன்பு, நான்காவது ஜகாத், ஐந்தாவது ஹஜ். இவற்றை பேணி நடப்போம். சுக்ரோல். இனிய முறையில் கலிமாவை வழங்கிச் சென்ற சகோதரர் என் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். Jazakumullah khairan to Nihan. அடுத்த நிகழ்வாக எம் முன்னேற்றத்தை மேலோங்க பிரதம அதிதி கண்ணியத்திற்குரிய அஷேக் AJM
அஸ்ஹர் பார்கவி ஹசரத் அவர்கள் எம்முடன் இணைய முடியாவிட்டாலும் எம்மை வாழ்த்தி வாழ்த்து வீடியோ வழங்கியுள்ளார். அது தற்போது உங்கள் முன்னிலையில் ஒளிபரப்பாக்கப்படும். For our next segment, honoring the legacy of our ancestor, our distinguished special guest, Sheikh A.M. Asghar Barkawi, has sent a message. Although he couldn't be here with us in person today, he has shared a video message to convey his blessings and well wishes. We will now broadcast that video for you. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர பெருமக்களே, நான் அஸ்ஹர் பாக்கவி கொழும்பில் இருந்து உங்களுடன் உரையாடுகிறேன். எங்களுடைய சகோதரர் அப்துல்லா அவர்கள் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிக் டிவி மீடியா குர்ஆன் மதரசா, அதனுடைய இந்த விழா நிகழ்ச்சியிலே சில விஷயங்களை உங்களுடன் பேசுவதில் மிகவும் நான் சந்தோஷப்படுகிறேன். மிக முக்கியமாக இந்த நேரத்திலே ஹாஃபில் அப்துல்லா அவர்கள் செய்து வரக்கூடிய இந்த பணி மிகச் சிறப்பான ஒன்று. ஏனென்றால் பார்வை இல்லாத நிலையிலே அவர்களும் குர்ஆனை மனனமிட்டு குர்ஆனை பிள்ளைகளுக்கு ஓதிக் கொடுக்க வேண்டும், குர்ஆனை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் செய்யக்கூடிய பணி மிக மகத்தானது என்பதை இந்த நேரத்திலே நான் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு பார்வையற்று இருக்கக்கூடிய சகோதரர்கள் அவர்கள் தங்களுக்கு வாழ்க்கையே இல்லை, எதிர்காலமே இல்லை, நாம் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று ஒதுங்கி இருக்கிற காலகட்டத்திலே இல்லை, கண் பார்வை இல்லாவிட்டாலும் கூட கல்பினுடைய வெளிச்சம் இருக்கிறது, நமக்கு தைரியம் இருக்கிறது, நமக்கு அல்லாஹ்வின் உதவி இருக்கிறது என்ற அந்த துணிச்சலான மனதுடன் ஹாஃபில் சகோதரர் அப்துல்லா அவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற இந்த பணி மிகச் சிறப்பான பணி. குர்ஆன் மதரசா மட்டுமல்லாமல் அவர் ஒரு யூடியூபை நடத்தி வருகிறார். அதேபோல மீடியாவுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களையும் அவர் செய்து வருவது மிக பெரும் பாராட்டுக்குரியதாக இருக்கிறது. அதே நேரத்திலே அவர்களிடத்திலே குர்ஆனை ஓதக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கின்ற நீங்களும் கூட மிகப்பெரிய பாக்கியசாலிகளாக இருக்கிறீர்கள். ஏனென்று சொன்னால், இவர்கள் செய்கின்ற இந்த பணிக்கு அல்லாஹ் பல மடங்கு கூலிகளை கொடுப்பான். எவ்விதம் தெளிவான பார்வையும் தெளிவான அவயவங்கள் எல்லாம் செயல்படக்கூடிய மக்கள் செய்வதற்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலியை விட இவ்விதம் ஒரு சின்ன குறை உள்ள ஒரு சகோதரர் செய்கின்ற பணிக்கு அல்லாஹ் மிகப்பெரிய கூலிகளை கொடுப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே நேரத்திலே அவர்களுக்கு உதவி செய்வது, அவர்களுடன் கூட இருப்பது, அவர்களுக்கு துணையாக இருப்பதும் மிகப்பெரிய நன்மை என்பதை அனைத்து சகோதர பெருமக்களுமே உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையான சகோதர பெருமக்களே, ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற ஒரு குறை அது குறை அல்ல. அதை நாம் குறையாக நினைத்து கொண்டால் மட்டுமே அது நம்மை கீழே போட்டுவிடும். ஆனால் இருப்பதை வைத்து இருக்கின்ற திறமைகளை ஆற்றல்களை கொண்டு நாம் வாழ்க்கையிலே முன்னேறுவோம் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருந்தால் நிச்சயமாக அதுவே வெற்றிக்கு வழியாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு வரலாற்று செய்தியை நான் சொல்கிறேன். இமாம் கசாயி அவர்கள், இவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய இமாமாக கருதப்படுகிறார்கள். அதாவது அரபி மொழியிலும் கராத்திலும் மற்றும் உண்டான சட்டத்திட்டங்களிலுமே ஒரு மிகப்பெரிய இமாமாக கசாயி இமாம் அவர்கள் திகழ்கிறார்கள். அவர்களை கூறுகிறார்கள், 40 வயது வரைக்கும் நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்தேன். 40 வயது வரைக்கும் நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்திலே அந்த ஊரிலே இருக்கிற மக்கள் என்னை ஒரு உதாரணமாக சொல்வதற்கு ஆரம்பித்து விட்டார்கள்.
எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதாவது படிக்கப் போகாத பிள்ளைகள், ஓதப்போகாத பிள்ளைகளை பார்த்து சொல்லுவார்கள், கசாயியை போன்று ஆகிவிடாதே, நீ படிக்கவில்லையானால் ஓதவில்லையானால் இவரை போன்று ஆடுதான் மேய்க்க வரும் என்று என்னை ஒரு உதாரணமாக சொல்லுவார்கள். எனக்கு கிட்டத்தட்ட இப்போ அந்த நேரத்தில் ஒரு 40 வயது விட்டு வந்து விட்டது. அப்போது நான் யோசித்தேன், மடையர்களுக்கு உதாரணமாக இருக்கிற நான் ஆலிம்களுக்கு இல்முக்கு உதாரணமாக மாற வேண்டும் என்று சிந்தித்து நான் எனது ஆடுகளை விற்பனை செய்துவிட்டு நான் மார்க்க கல்வியை, இந்த கல்விதனை படிக்கச் சென்றேன். அவ்விதமாக சென்று படித்து கடைசியிலே இறுதியிலே இன்றைக்கு இமாம் கசாயி என்று சொல்கிற அளவுக்கு மிக பெரும் இல்முக்கு தலைவராக, இல்முக்கு ஓமானம் சொல்லப்படுகிற மாமேதையாக மாறிவிட்டார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, இதுதான் நமக்கு குறை இருக்கிறது, அல்லது நமக்கு சில வயது போய்விட்டது, அல்லது பணம் இல்லை என்கின்ற நாம் சோம்பேறித்தனமாக இருப்பதனால் வெற்றி கிடைக்காது, உழைப்பதனாலே வெற்றி கிடைக்கும் என்பதற்கு ஓமானமாக இருக்கிறது. அதே நேரத்திலே இந்த சிறப்பான குர்ஆன் மதரசாவில் கல்வி பயிலக்கூடிய ஹாஃபில் அவர்களிடத்திலே கற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகள் தொடர்ந்து அந்த குர்ஆனை முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் அதிகமான பிள்ளைகள் அவர்களுடன் சேர வேண்டும். பிள்ளைகளுடைய பெற்றோர் அவருக்கு உற்சாகத்தை ஊட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால், குர்ஆன் என்பது மிகப்பெரிய ஒரு கல்வி. குர்ஆன் என்பது சாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது. வெறுமனே பிள்ளைகள் படிக்கிற ஒரு புத்தகமாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. இது அல்லாஹ்வினுடைய கலாம். இந்த கலாம் லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்கிற அழியாத அந்த பொக்கிஷத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே இருந்துதான் அல்லாஹ்வுடைய ரசூலாகிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது. அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். குர்ஆனிலே இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் நாம் அடைகின்றோம் 10 நன்மை கிடைக்கும். ஒரு எழுத்துக்கு அலிஃப் லாம் மீம் என்று ஓதினால் 30 நன்மை கிடைக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அவ்விதமாக அல்ஹம்து சூரத்தை, சூரத்துல் ஃபாத்திஹாவை நீங்கள் ஓதினால் அங்கே 150 எழுத்துக்கு அதிகமாக இருக்கிறது. அங்கே உங்களுக்கு அதிலே எவ்வளவு நன்மை கிடைக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். சாதாரணமாக ஒரு ஜுசுவை நீங்கள் ஓதினால் 1,00,000 நன்மை உங்களுக்கு கிடைக்கும். குர்ஆனிலே ஒரு பக்கத்தை ஓதினால் 15,000 நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 30 ஜுசு குர்ஆனையும் நீங்கள் முடித்தால் 3.5 மில்லியன் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை அறிஞர் பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள். ஆகவே குர்ஆன் ஓதுவது, குர்ஆனுக்கு செலவழிப்பது, குர்ஆனுக்கு முயற்சி செய்வது, குர்ஆனுக்காக வேண்டி உழைப்பது என்பது மாபெரும் பணி. அந்த குர்ஆன் எங்களை கியாமத்து நாளிலே அல்லாஹ்விடத்திலே பேசும். அஷ்ஷிஃபாஉ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் குர்ஆன் யஷ்ஃபஉ லில் அப்த், அஸ்ஸியாமு வல் குர்ஆன் யஷ்ஃபஉ லில் அப்த். நோன்பும் குர்ஆனும் அல்லாஹ்விடத்திலே மனிதனுக்காக வேண்டி பரிந்துரை செய்யும், பேசும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே குர்ஆன் எங்களுக்கு துணை நிற்கிறது. குர்ஆனிலே பரக்கத்து இருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிறது. வீடுகளில் எல்லாம் குர்ஆன் ஓதப்பட வேண்டும். குர்ஆனை விளங்க வேண்டும். ஓதுவது மட்டுமல்ல, குர்ஆனை விளங்க வேண்டும். குறிப்பாக பெற்றோர்கள், பெரியவர்கள் குர்ஆனை விளங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். குர்ஆனிலே சொல்லப்படுகிற ஒவ்வொரு கருத்தையும் நாங்கள் எழுதி வைத்து அவற்றை நாங்கள் பின்பற்ற வேண்டும். சொல்வார்கள் அல்லவா, தங்கத்தினால் எழுத வேண்டும் என்று. அந்த அளவுக்கு குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் மிகச் சிறப்பானது. அதனால் குர்ஆனுடைய ஒவ்வொரு செய்திகளையும், ஒவ்வொரு வரலாறுகளையும், குர்ஆன் சொல்கிற ஒவ்வொரு சட்டதிட்டங்களையும் நாங்கள் எங்களது வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும். அதுதான் நமக்கு அல்லாஹ் தந்த குர்ஆனை நாம் பயன்படுத்தி கொண்டோம் என்பது பொருள். அருமையான சகோதர பெருமக்களே, அருமையான இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களே, பிள்ளைகளே, இந்த சகோதரர் அப்துல்லா ஹாஃபில் அவர்களுடன் சேர்ந்து பணியாற்றக்கூடிய அவர்களுடைய தாய் தகப்பன் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அவருடைய நண்பர்கள் அத்தனை பேருமே அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள். நான் இங்கிருந்து உங்களுக்கு இந்த செய்தியை வழங்குவதென்று சொன்னாலும், அவர் ஒரு சகோதரர், அதுவும் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறார் என்ற காரணத்தினாலும் மிக பெரும் உற்சாகத்துடனும் மிகப்பெரிய ஆர்வத்துடனும் செயல்படுகிறார் என்கின்ற அந்த காரணத்தினாலும் தான் உங்களுக்குடன் பேசுவதற்குரிய அருமையான வாய்ப்பை சகோதரர் அவர்கள் எனக்கு தந்திருக்கிறார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, இவ்விதமாக குர்ஆனுடைய மகத்துவங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் என்பதை சாதாரணமாக நினைத்து தூக்கி மூளையிலே போட்டுவிட வேண்டாம். எப்போவாவது எங்காவது ஒரு நேரத்தில் ஓதினால் போதும் என்று நினைக்க வேண்டாம்.
ரமதான் வந்து விட்டால் குர்ஆனை ஓதுவது, யாரும் மரணித்து விட்டால் மட்டுமே குர்ஆனை ஓதுவது, அல்லது வேறு ஏதாவது தேவைகள் இருந்தால் மட்டுமே குர்ஆனை ஓதுவது, ஏதோ கொஞ்ச நேரம் அவசரத்திலே குர்ஆனை ஓதி முடித்துவிட்டு போய்விடுவது அல்ல. குர்ஆன் என்பது நம்மை வழிகாட்டுகின்ற வழிநூல். இந்த உலகத்திலே நம்மை அழைத்து போகிற, சொர்க்கத்திற்கு அழைத்து போகிற ஒரே வழிகாட்டி இந்த குர்ஆனும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் தான். அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் ஹதீஸுகள் எங்களுக்கு இருக்கின்றன. அதற்கு முதன்மையானதாக இந்த குர்ஆன் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. அதிகமாக குர்ஆனுடைய ஒவ்வொரு வரலாற்று செய்திகள் மூலமாக நாம் படிப்பினை பெற வேண்டும். குர்ஆனை அல்லாஹ்வை பற்றி அதிகமாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வை விளங்க வேண்டும் என்றால் வெறும் வார்த்தைகளால் விளங்க முடியாது, கற்பனைகளால் விளங்க முடியாது. நீங்கள் குர்ஆனின் மூலமாக மட்டுமே அல்லாஹ்வை விளங்க முடியும். அல்லாஹ்வை பற்றி அவன் சொல்கிற பொழுது அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் ஆரம்ப வார்த்தைகளிலே சொல்லுவான். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணங்குவதற்குரியவன், அஞ்சுவதற்குரியவன், துஆ கேட்பதற்குரியவன், எல்லாவற்றுக்கும் உரியவன் அந்த அல்லாஹ் ஒருவனே. அவன் ஹய்யுல் கய்யூம், அவன் நித்திய ஜீவனாக இருக்கிறான், அழிவில்லாதவனாக இருக்கிறான், மரணம் இல்லாதவனாக இருக்கிறான், தூக்கம் இல்லாதவனாக இருக்கிறான், பசி இல்லாதவனாக இருக்கிறான், சகல மக்களையும் படைத்து பரிபாலிக்கின்ற ஏக ரப்புல் ஆலமீனாக இருக்கிறான். இதுபோல வானத்தை படைத்திருக்கிறோம், பூமியை படைத்திருக்கிறோம், கடலை படைத்திருக்கிறோம், மலையை படைத்திருக்கிறோம் என்று தன்னுடைய குதரத்துகள், சக்தியை, வல்லமையை அல்லாஹ் குர்ஆனிலே பறைசாட்டி கொண்டிருக்கிறான். அவற்றையெல்லாம் பார்த்து நாங்கள் அல்லாஹ்வினுடைய அந்த அல்லாஹ் இவ்வளவு பிரம்மாண்டமானவன், எவ்வளவு மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன் என்று நாங்கள் ஒவ்வொருவருமே அங்கே அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், அச்சப்பட வேண்டும். எங்களுடைய உள்ளத்திலே ஈமானையும் தக்வாவையும் நிரப்பமாக்கிக் கொள்வதற்கு இந்த குர்ஆன் தான் முக்கியமான ஒரு வழியாக இருக்கிறது. ஆகவே அருமையான சகோதர பெருமக்களே, அத்தனை பேருமே எங்களுடைய சகோதரர் ஹாஃபில் அப்துல்லா அவர்கள் நடாத்தக்கூடிய இந்த மதரசாவுக்கு முழுமையாக ஒத்துழைப்புடனும் அவர்களுக்கு ஆதரவாகவும் இருக்க வேண்டும் என்ற செய்தியை உங்களுக்கு நான் மீண்டும் பதிவு செய்து கொள்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் சகோதரர் அப்துல்லா அவர்களுடைய பணியையும் எங்கள் அனைவருடைய பணியையும் அல்லாஹ் கபூல் செய்து நம் அனைவருக்கும் மேலான நன்மைகளையும் கூலிகளையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகழ்வில் பங்கு கொள்ள முடியாவிட்டாலும் இதற்காக நேரம் ஒதுக்கி எம்மை மனதார வாழ்த்திய அஷேக் AJM அஸ்ஹர் பார்கவி ஹசரத் அவர்களுக்கு எமது ஆழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் எங்கள் மதரசா பிறந்த கதையை பார்வையில்லா ஒருவரின் கனவு எப்படி 28 ஒலிகளானது என்பதை கூறுவதற்கு NF நிஸ்ராவாகிய நானே முன்வருகிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணில் ஒளி இல்லை அவருக்கு, ஆனால் கனவில் ஒளி விதைத்தார் அவர். கண்ணில் ஒளி இல்லை அவருக்கு, ஆனால் கனவில் ஒளி விதைத்தார் அவர். ஒரு மனிதனுக்கு இவ்வுலகை பார்க்க ஆசை இருக்கும், ஆனால் இங்கே ஒரு மாமனிதர் பார்வை மறுத்தது விதி என்றாலும் பாறையே வியக்க வைப்பேன் என்று சூளுரைத்தார். அவர் யார் தெரியுமா? அவர் பெயர் AAM அப்துல்லா. அல் குர்ஆன் சுமந்த அகத்தின் அரசன், நம் மத்ரசாவின் உயிர் மூச்சாக, நிறுவனராக, முதல்வராக திகழும் AAM அப்துல்லா அவர்கள் சம்மாந்துறை மாவடிப்பள்ளி மண்ணின் மைந்தர். ஆம்,
சம்மாந்துறை மாவடிப்பள்ளி மண்ணின் மைந்தர். பிறவியிலேயே 2 கண்களும் ஒளி இழந்த நிலை. இறைவன் தந்த சோதனை என்று பாராமல் சாதனை புரிந்தவர். கண் பார்வை இல்லை என்பதையே இறைவனின் வரமாக மாற்றிக்கொண்டவர். மாவடிப்பள்ளி மண்ணில் பிறந்து மன உறுதி எனும் மகுடம் சூடி அகப்பார்வையால் அல் குர்ஆனை நேசித்து இதயத்திலே ஏந்தினார். மாவடிப்பள்ளி மண்ணில் பிறந்து மன உறுதி எனும் மகுடம் சூடி அகப்பார்வையால் அல் குர்ஆனை நேசித்து இதயத்திலே ஏந்தினார். அவர் உரைத்தார், ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு துளி ஒளியுண்டு. அந்த ஒளியை தேடிய தேடலின் விடிவாய் 2025 மார்கழித் திங்கள் 7 வெறும் 10 பிஞ்சுகளை கையில் ஏந்தி மதரசா எனும் விதையூன்றினார். இன்று 28 கிளைகளாய் நாம் விரிந்து தாரகைகளாக ஒளிர்கிறோம். இந்த பயணத்தில் நமக்கு வழிகாட்டிய தூண்கள் இருவர். ஆலிமா சுமையா அப்துர் ரஷீத். இவர் 2026 ரமலானில் நம் காயிதா பிரிவுக்கு அத்திவாரமிட்டார். இன்று ஓய்விலிருந்தாலும் அவரின் அர்ப்பணிப்பு என்றும் நம் நினைவில். காரி இர்ஃபான் ஹசரத். இவர் 2026 ஏப்ரல் 11 தி அட்வான்ஸ் தஜ்வீத் வகுப்பை தொடங்கி எழுத்தின் மஹ்ரஜை கூட பிசகாமல் ஓத நமக்கு கற்றுத்தந்தவர். நம்மிலக்கு ஓதத் தெரிந்தவர்களாக மட்டுமன்றி எழுத்தின் பிறப்பிடம் பிசகாத தஜ்வீதோடு துல்லியமாக ஓதும் ஹாஃபில்களாக, தாழ்வு மனம் தகர்த்தியறிந்து தலை நிமிர்ந்து தரணியாலும் ஒளி விளக்குகளாக, தாழ்வு மனம் தகர்த்தியறிந்து தலை நிமிர்ந்து தரணியாலும் ஒளி விளக்குகளாக கொண்டென்ட் செய்து இஸ்லாத்தின் அழகை உலகுக்கு சொல்லும் கொண்டென்ட் கிரியேட்டர்களாக, மேடை ஏறி முழங்கி நிற்கும் எந்த மேடையையும் தலைமை தாங்கும் தலைவர்களாக திகழ்வதாகும். நம் இறுதி லட்சியம் ஒன்றுதான். மார்க்க அறிவோடு நவீன திறமையும் கொண்டு சமுதாயத்தின் முன்மாதிரியாக தன்னம்பிக்கையின் அடையாளமாக நாம் திகழ்வதாகும். கண்ணில்லா ஒருவரின் கனவில் பிறந்தோம். காலம் உள்ளவரை அவர் பெயர் சொல்லும்படி வாழ்வோம். கண்ணில்லா ஒருவரின் கனவில் பிறந்தோம். காலம் உள்ளவரை அவர் பெயர் சொல்லும்படி வாழ்வோம். பார்வையற்றவரின் பார்வையில் உருவான நாம் பாரம்பரியத்தையும் நவீனத்தையும் இணைக்கும் தங்கப் பாலமாகிய இஸ்லாமிக் டிவி மீடியா ஆன்லைன் குர்ஆன் மதரசாவின் பிள்ளைகள் என்று கம்பீரமாய் முழங்குவோம். ஆம், கம்பீரமாய் முழங்குவோம். நம் மொழி இவ்வுலகை வெளிச்சமாக்கும். இவ்வுலகம் நம்மை பார்த்து ஆச்சரியப்படும் அந்நாள் வெகு தொலைவில் இல்லை. முயற்சி உடையவர்களுக்கு தடைகளும் வெற்றிப்படியே என்பதற்கு நம் மதரசா ஓர் முன்மாதிரி என கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன். வஸ்ஸலாம். எமது பிரதம அதிதி வரிசையில் வருகை தந்திருக்கும் மாவடிப்பள்ளி ஜும்ஆ பெரிய பள்ளிவாயலின் பிரதான இமாம், நிந்தவூர் காஷிஃபுல் உலூம் அரபு கல்லூரியின் ஹிஃபுல் பிரிவின் பொறுப்பதிகாரி, ஹிதாயா பெண்கள் அரபு கல்லூரி அதிபர், மதிப்பிற்குரிய அல் ஹாஃபில் மௌலவி NMM
ஃபாரிஸ் தப்லிகி ஹஸ்ரத் அவர்களை வருக வருக என்று மனதார வரவேற்பதுடன் எமது வாழ்க்கைக்கு சில தத்துவங்களையும் பொன்னான மொழிகளையும் கூறி எம்மை வாழ்த்துமாறு கோரிக்கொண்டு இத்தருணத்தை தாங்களுக்கு As the next event to provide a special address and honor our ancestors, the Chief Imam of the Mawadi Palli Jumma Grand Mosque, the officer in charge of the Hifz department at Nindaur Kashiful Ulum Arabic College, and principal of the Mawadi Palli Manbaul Girls Islamic Ladies College, we invite our chief guest, the Honorable Maulavi NMM Farid Tabliki Hazrat. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد يسرنا القرآن للذكر فهل مدكر صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال عليه الصلاة والسلام الحمد لله இந்த புனிதமான இந்த நேரத்திலே புனிதமான ஒரு சிறந்த நிகழ்ச்சிகளோடு இந்த ஜூம் நிகழ்ச்சியினூடாக இஸ்லாமிக் டிவி மீடியா அல் குர்ஆன் மதரசாவினுடைய மாணவ மாணவிகளின் மாணவர் மன்ற நிகழ்ச்சியோடு இந்த நேரத்தில் இணைந்து கொள்வதில் சந்தோஷம் அடைகிறேன், பெருமிதம் அடைகிறேன். ஆரம்பமாக இந்த நிகழ்ச்சியினூடாக சங்கமித்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது சலாத்தை ஏற்றி வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாமிக் டிவி மீடியா அல் குர்ஆன் ஆன்லைன் மதரசா இதனுடைய ஃபவுண்டர், இதனுடைய உருவாக்க தலைவராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அப்துல்லா ஹாஃபிஸ் அவர்கள், அவரை பற்றி ஆரம்பமாக சில விடயங்களை கூறிக்கொண்டு மற்ற விடயங்களுக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் அல்ஹம்துலில்லாஹ் ஹாஃபிஸ் அப்துல்லா அவர்கள் ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு மனிதராக ஏனைய இடையில் ஏற்பட்ட அந்த தடைகளுக்கு நான் வருந்துகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், மிக சிறப்பான முறையில் இந்த இஸ்லாமிக் டிவி மீடியாவின் ஊடாக
இந்த அல் குர்ஆனை அவர் மாணவ செல்வங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அவருடைய அவாவும் ஆசையும் முதல் கட்டமாக நான் அப்துல்லாவை பற்றி இவரிடத்தில் பேச ஆரம்பித்திருந்தேன். இவர் சிறு வயது முதலே குர்ஆனுக்கு கொடுத்த முக்கியத்துவம், நான் நினைக்கிறேன் இந்த குர்ஆனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அவர் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற அவருடைய அந்த ஆசை அவாவின் காரணமாக அல் குர்ஆனை சிறந்த முறையில் அவர் மனனமிட்டு அதற்காக பாரிய முயற்சிகளை அவர் சிறு வயது முதல் சுமந்து பல சவால்களை சுமந்து அல் குர்ஆனை அதன் தூய வடிவில் அவர் மனனம் செய்து தான் தன்னிடம் இருக்கின்ற அந்த குறையை மறைத்து குறையே இல்லாத ஒரு சமூகத்துக்கு சிறந்த ஒரு முன்னுதாரணமாக அவர் திகழ்வதோடு மாத்திரமல்லாமல் அப்படியான சிறந்த ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த அல் குர்ஆனை உரிய முறையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஆசை அவாவுடன் அவர் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி உண்மையில் பாராட்டத்தக்கது. அவருக்கு அல்லாஹு தஆலா நீண்ட ஆயுளையும் அவருடைய முயற்சியும் அல்லாஹு தஆலா கபூல் செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த ஆன்லைன் குர்ஆன் மதரசாவை பொறுத்தவரையில் நானும் சில இவர் குறுகிய காலத்துக்குள் ஆரம்பித்த இந்த அவருடைய முயற்சியை நானும் கண்காணித்திருக்கின்றேன். உண்மையிலே இந்த அல் குர்ஆனை ஆன்லைன் மூலமாக மாணவர்களுக்கு இந்த முறையில் கற்பிக்க முடியுமா என்று வியந்து போகின்ற அளவுக்கு அவர் மிகச் சிறப்பான முறையில் அல் குர்ஆனை அவர் போதித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த மதரசாவிலே என்று சந்தேகிக்கின்ற ஒரு நிலையில் ஆன்லைன் மூலமாக ஒவ்வொரு ஹர்ஃபையும் அதனுடைய தூய வடிவில் அதனுடைய மொழித்தல் தவறாமல் உச்சரிப்புகள் பிசகாமல் சரிபட அதை ஒவ்வொரு மாணவர்களுடைய வாயிலாலும் முழுமையாக அது வெளிப்படும் வரைக்கும் ஒரு தடவை அல்ல, இரு தடவைகள் அல்ல, பல முறைகள் ஒவ்வொரு சொற்களையும் வசனங்களையும் திருத்தி அந்த மாணவர்களை செப்பனிடுகின்ற முறையை பார்க்கின்ற போது உண்மையிலே நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம். நேரடியாக அல் குர்ஆனை கற்பிக்கக்கூடிய முஅல்லிம்கள் கூட இந்த அளவுக்கு முயற்சிப்பார்களா என்று சந்தேகம். ஆனால் ஆன்லைன் மூலமாக இந்த அளவு அவர் போதிக்கின்றார், இந்த அளவு அவர் சிறப்பாக இந்த அல் குர்ஆன் மதரசாவை செவ்வனை அவர் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை மிகவும் பாராட்டத்தக்க விடயம். அந்த விடயத்தில் மாணவர்களாகிய நீங்களும் உங்களுடைய பெற்றோர்களும் என்றென்றும் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக விசுவாசிகளாக இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். உண்மையிலே இந்த ஆன்லைன் மதரசாவிலே இஸ்லாமிக் டிவி மீடியா ஆன்லைன் மதரசாவிலே குர்ஆனை கற்கக்கூடிய மரணமிடக்கூடிய மாணவ செல்வங்களாகிய நீங்கள் உங்களுடைய முன்னேற்றத்தின் ஒவ்வொரு கட்டங்களிலும் மிகச்சிறந்த பின்னூட்டலாக அல் ஹாஃபிஸ் அப்துல்லா திகழ்கிறார் என்பதில் எந்த ஐயமும் கிடையாது. தனிப்பட்ட முறையிலும் பொதுவாகவும் ஒவ்வொரு மாணவர்களுடைய ஒரு ஆணுடையத்தில் அவர் காட்டக்கூடிய அக்கறையும் அந்த கருணையும் அவர் செலுத்தக்கூடிய கவனமும் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கத்தக்கவைகள். உண்மையிலே இந்த ஆன்லைன் மதரசாவில் கல்வி கற்கக்கூடிய மாணவிகள் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். அல்லாஹு தஆலா உங்களுடைய வாழ்க்கையில் மிகச் சிறப்பான எதிர்காலங்களை அல்லாஹ் உருவாக்கி தர வேண்டும். அடுத்த ஒரு விடயம் நான் சொல்ல வேண்டும். இன்று அல் குர்ஆனை எத்தனையோ குழந்தைகள் மாணவர்கள் நேரடியாகவே கற்றுக்கொள்வதற்கு தட்டு தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் காலமும் சூழலும் இன்று இந்த ஹேண்ட் போன்களை பயன்படுத்தி சில குழந்தைகள்
வீணான வேடிக்கைகள், பாவமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் இந்த ஹேண்ட்போனை நன்மையான காரியங்களில் எப்படி பயன்படுத்த முடியும், இந்த ஹேண்ட்போனை ஊடாக அல் குர்ஆனை எப்படி சரி செய்து கொள்ள முடியும், எப்படி இந்த ஆன்லைன் இந்த ஹேண்ட்போனின் மூலமாக இந்த ஹேண்ட்போன் பாவனையை நன்மை தரக்கூடியதாக மாற்றி அமைக்க முடியும் என்கின்ற விடயத்தில் உங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பன், நான் அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்கள் ஆழமாக சிந்தித்திருக்கின்றார்கள். இந்த ஹேண்ட்போனை எத்தனையோ குழந்தைகள் பாவமான காரியங்களுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இதை பயன்படுத்தி எங்களுடைய குழந்தைகளை நன்மையான விடயங்களுக்கு எப்படி விட்டு செல்ல முடியும் என்பதை அவர்கள் மிக ஆழமாக சிந்தித்ததன் வெளிப்பாடு இந்த ஹேண்ட்போனை வைத்தே அவர்கள் குர்ஆனையும் மார்க்கத்தையும் செவ்வனே கொடுத்து அந்த மாணவ செல்வங்களை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை, ஒரு உருவாக்கத்தை பெற்றோர்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையிலே உங்களுடைய முயற்சி பாராட்டத்தக்கது. ஹேண்ட்போனை கொடுத்து எங்களுடைய மாணவ செல்வங்களை மார்க்க வலிமை உள்ளவர்களாக உருவாக்க நீங்கள் செய்திருக்கக்கூடிய இந்த முயற்சி பாராட்டத்தக்கது. இன்று எத்தனையோ பெற்றோர்கள் இந்த ஹேண்ட்போனை கொடுத்து அவர்களுடைய குழந்தைகளை அவர்கள் வேறு வேறு வீணான விடயங்களில், பாவமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை தவிர்க்க முடியாத ஒன்றாக இன்று ஒரு சவாலாக இன்று பெற்றோர்கள் கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த ஹேண்ட்போனுக்குள்ளாலேயே இப்படியான ஒரு சாதனையை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். அல்லாஹு தாலா பெற்றோர்களாகிய உங்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, அடுத்ததாக மாணவர்களாகிய உங்களுக்கு, மாணவிகளாக உங்களுக்கு நான் சொல்லுகின்ற விடயம், உண்மையில் உங்களுடைய வாழ்க்கையின் சிறந்த ஒரு முஅல்லிமாக கிடைத்த ஒரு பொக்கிஷம் அப்துல்லா அவர்கள். அவர் மூலமாக நீங்கள் உங்களுடைய குர்ஆனை சீர் செய்வது மாத்திரமல்லாமல் அவர் ஒரு திறமை மிக்க ஒரு சிறந்த ஒரு முஅல்லிமாக இருக்கின்றார். அவருக்கு குர்ஆனுடைய விடயத்தில் மாத்திரமல்லாமல் ஏனைய எல்லா விடயங்களிலும் அல்லாஹு தஆலா திறமையை கொடுத்திருக்கிறார். எனவே அவருடைய அந்த திறமைகளை பயன்படுத்தி மாணவ மாணவிகளாகிய நீங்கள் அவரிடம் இருந்து நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ள முடியும். அவரை போன்ற ஒரு அறிவிப்பு திறன் உள்ளவர்களாக, அதே போன்று அவருடைய மரணம் செய்திருக்கக்கூடிய அந்த குர்ஆனை நாங்களும் சுமக்கக்கூடியவர்களாக, அவரிடம் இருக்கின்ற அந்த பேச்சு திறனை, அந்த தமிழ் மொழி திறனை நீங்களும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு உருவாகி இருக்கிறது. அதனை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த சிறிய வயதில் இப்படியான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருப்பது அது மிகவும் அல்லாஹ் தந்த அருள் பாக்கியம் என்று நான் கூற வேண்டும். இதை சரியாக நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்லாஹு தாலா சொல்கிறான் குர்ஆனில் திடனாக நாங்கள் குர்ஆனை இலகுபடுத்தி வைத்திருக்கிறோம். அதை மனனம் செய்யக்கூடியவர்கள், அதை கற்கக்கூடியவர்கள் இருக்கின்றீர்களா என்று அல்லாஹு தாலா ஒரு வினாவை அல்லாஹு தாலா எழுப்புகிறான். எனவே நவீன சாதனங்களின் மூலம் ஆங்காங்கே இருந்து கொண்டு இந்த குர்ஆனை இந்த நவீன சாதனங்களின் ஊடாகவும் மிக அழகாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது, ஒரு பாக்கியம். எனவே இதை பாக்கியமாக நினைத்து நீங்கள் பயன்படுத்துங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன், உங்களில் சிறந்தவர் அல் குர்ஆனை சிறப்பாக கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர். எனவே நாம் இந்த அல் குர்ஆனை சிறந்த முறையில் கற்று இந்த அப்துல்லா ஹாஃபிதை போன்று நாங்களும் சிறந்த முறையில் இந்த குர்ஆனை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய சிறந்த ஒரு நல்ல சமூகமாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள்பாலிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, மிக சிறப்பான இந்த முயற்சி அல் குர்ஆன் மதரசா இஸ்லாமிக் டிவி ஊடாக ஆன்லைன் ஊடாக உங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய இந்த அல் குர்ஆன் மதரசாவை
நீங்கள் இன்னும் வளர்த்தெடுக்க வேண்டும். எனவே இந்த நேரத்திலே உங்களுடைய மாணவர் மன்ற நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற போது உண்மை நான் வியப்படைகின்றேன். காரணம், சிறிய சிறிய குழந்தைகள், சின்ன சின்ன பிள்ளைகள், நீங்கள் செய்யக்கூடிய நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பெரும் பெரும் நிகழ்ச்சிகளை கூட சர்வ சாதாரணமாக, இலகுவாக, அழகாக நீங்கள் தொகுத்து நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இதற்காக உங்களை ஊக்கப்படுத்திய உங்களுடைய ஆசிரியர் முஅல்லிம், அதே போன்று உங்களுடைய பெற்றோர்கள் மிகவும் பாராட்டுக்குரியவர்கள். இதே போன்று தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளும் ஆர்வங்களும் வளர்க்கப்படும் போது நீங்கள் சமூகத்திலே மிகச் சிறந்த முன்னுதாரணமானவர்களாக, சமூகத்தை வழிநடத்தக்கூடிய மிக பெரும் தலைவர்களாக, நீங்கள் கல்விமான்களாக மாறுவீர்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. எனவேதான் கடைசியாகவும் இந்த விடயத்தை நான் ஞாபகப்படுத்தி முடித்துக் கொள்கிறேன் எனது உரையை. அல்ஹம்துலில்லாஹ், இந்த இஸ்லாமிக் டிவி மீடியா ஆன்லைன் மதரசா இது உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற மிக பெரும் ஒரு சந்தர்ப்பம், உங்களுக்குரிய ஒரு வரப்பிரசாதம் என்று நான் சொல்ல வேண்டும். இதன் மூலமாக ஏனைய உங்களுடைய உறவுகளையும் இதனோடு இணைத்து அவர்களையும் சிறந்த சமூக பின்னணி கொண்டவர்களாக மாற்றுவதற்கு அவர்களுக்கும் இந்த ஆன்லைன் மதரசாவை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஆன்லைன் மூலமாக குர்ஆனை வளர்க்கின்ற ஒரு சமூகத்தை உருவாக்குங்கள். உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா என்னுடைய நன்மையை அல்லாஹு தஆலா உங்களுக்கு வழங்குவான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா குர்ஆனுக்கான இந்த முயற்சியையும் எங்களையும் அல்லாஹ் கபூல் செய்து கொண்டு எங்கள் அனைவரையும் மிகச் சிறந்த சுனவாசிகளாக, மிகச் சிறந்த சமூகத்துக்குரிய நல் உதாரண புருஷர்களாக அல்லாஹு தஆலா மாற்றுவானாக என்று வேண்டி எனது குறுகிய இந்த உரையை முடித்து விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மனதார எம்மை வாழ்த்தி தேவையான விடயங்களை உரிய முறையில் கூறிச் சென்ற அல்-ஹாஃபிஸ் மௌலவி NMM பாரிஸ் தப்லிகி ஹஸ்ரத் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். Jazakallah khairan to Faris Tabliki Hazrat.